வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வாதை நிறுத்தப்பட்டது. சங்கீதங்கள் புத்தகம் 91வது சங்கீதம் 10ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது. இங்கு வாதை நிறுத்தப்பட்டது. எப்பொழுது இந்த வாதை தொடங்கினது? ஏன் இந்த வாதை? வாசிப்போம். என்னாகமம் 16வது அதிகாரம் 41வது வசனம். மறுநாளில், அப்ப அது முன்னாடி என்ன நடந்துச்சு? மறுநாளில் என்றால் அதற்கு முந்தின நாள் என்ன நடந்தது? அதற்கு முந்தின நாளிலே ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள் வேதம் சொல்லுகிறது. என்னாகமம் 16வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் நீங்கள் முன்பிச்சு போகிறீர்கள் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லி இருப்பார்கள். அவர்கள் மோசேக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறார்கள். ஊழியக்காரர்கள் விரோதமாக பேசுகிறார்கள். ஊழியக்காரர்களை பணி சொல்லுகிறார்கள். ஊழியக்காரனை அது இது என்று பேசுகிறார்கள். மோசே கோபமில்லாதவன், சாந்த குணமுள்ளவன். அவர்களை வரும்படி சொல்லுகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் வருவது இல்லை, நாங்கள் வருவதில்லை. நடைபெற்ற சூழ்நிலை என்ன? அப்பொழுதுதான் மோசே கடுக்கமாய் மாறுகிறார். அவர் இருதயத்தை கிழித்து விட்டார்கள். அப்பொழுது மோசே சொன்ன ஜபத்தின்படியாக அந்த நிலம் இரண்டாய் பிளந்தது. அவர்களையும் அவர்களோடு கூட இருந்த கோராகையும் கோராகின் கூட்டத்தாரையும் அவருக்கு உதவின ஆடு மாடுகள் வேலையாட்கள் வீடு எல்லாவற்றையும் அந்த நிலம் விழுங்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு மறுநாளிலே, அல்லேலூயா, நேற்று தான் இவ்வளவு நடந்த பார்த்தா, அல்லேலூயா, தேவன் ஒரு மோசேவுக்காக, ஒரு ஊழியக்காரனுக்காக தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் என்று பார்த்தவன், கண்ணால கண்டவன். 250 பேரை தேவனுடைய தூபம் காட்டும் பொழுது அது 250 பேரை பலிபீடத்திற்கு அக்கினி கடந்து சென்று அவர்களை பட்சித்து போட்டது வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படிப்பட்ட காரியங்களை கண்டு எதிர்க்க பார்த்தவர்கள், அதுவரைக்கும் நிலநடுக்கத்தை கண்டவர்கள் அல்ல, அன்றைக்கு தான் முதலாக பூமி இரண்டாய் பிளக்கிறதை பார்க்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்தவர்கள் மறுநாளிலே வாசிங்க, என்னங்க இப்ப முறுமுறுக்கிறாங்க. அல்லேலூயா. முதல்ல விரோதமாய் கூட்டம் கூடினார்கள், இப்பொழுதோ முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுப்புனா என்னங்க? முறுமுறுப்புனா என்ன? முறுமுறுக்கிறது சொல்ற புரியல, குறை சொல்றது. அப்ப மேல என்ன சொன்னாங்க? 1ஆம் அதிகாரத்துல கூட்டம் கூடி வாசி தொடர்ந்து வசனத்தை நான் சொல்றேன். நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள். உள்ளுக்குள்ளவே முதல்ல புகைய பாருங்க, அதுதான் முறுமுறுப்பு. அல்லேலூயா. உள்ளுக்குள்ளவே புகையும். இப்ப புகைச்சல் என்ன ஆயிடுச்சு? நேற்றுதான் இவ்வளவு பயங்கரமான காரியத்தை கண்டவன் ஊழியக்காரன் விரோதமாய் பேசினால் என்ன நடக்கும் பார்த்தவன், ஒரு தேவ மனுஷனுக்கு, தேவ பிள்ளைக்கு விரோதமாய் வாயை திறந்தால் என்ன இருக்கும்? பூமி தன் வாயை திறக்கும் என்பதை அறிந்தவன், பார்த்தவன், கண்ணால கண்டவன் மறுநாளே முறுமுறுத்து சொல்றான், அவனை கொலை செஞ்சு என்ன பண்ணிட்டீங்களா? அவனை கொன்று போட்டீர்கள். அல்லேலூயா. மோசேவா கொன்று போட்டான், ஆரோனை கொன்று போட்டான், தேவன் கட்டளையிட்டார்.
நிலம் இரண்டாய் பிளந்தது. தூபம் காட்டினவர்கள் எருசலேமை அக்கினி பட்சிக்கிறது. ஆனா யார் மேல சொல்றாங்க? நீங்க தான் கொண்டு போட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இது திருந்தாத ஜனம், வணங்கா கழுத்துள்ள ஜனம். எவ்வளவு பெரிய காரியத்தை கண்ணால பார்க்கிறார்கள், எவ்வளவு பெரிய காரியத்தை ஒரு மோசேவுக்காக தேவன் வைராக்கியம் பாராட்டி செய்வதை காண்கிறார்கள். அந்த ஜனம் முருகன் மோசே பார்த்துட்டான். இப்ப மோசே முதல்ல அவன் கோபப்பட்டான், நல்லா கவனிக்கணும். ஆனா இப்ப கர்த்தர் கோபப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிந்து கொள் தேவஜனமே, வாதை என்று சொல்லப்படும் பொழுது அநேகருக்கு வாதை என்றால் அநேகர் நினைத்துக் கொள்வது ஒரு வியாதி அல்ல. வாதை என்பது என்ன? ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரியம் நடக்க கூடாதது நம்முடைய வாழ்க்கையில் நடந்து விட்டது என்றால் அதனால் நாம் படுகிற கஷ்டம் இருக்கு பாருங்க, அதனால் இந்த இருதயம் என்ன செய்யும்? வேதனை படுகிறதா? அதுதான் வாதை. அல்லேலூயா, அதுதான் வாதை. அதை பல விதத்தில் பிரித்தெடுக்கலாம். ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு இழப்பு, தந்தைக்கு ஏற்ப, ஒவ்வொரு பாடுகளுக்கு ஏற்ப நம் இருதயத்தில் பாதிக்கப்படுவோம் பாருங்க. ஒருவேளை இப்ப நாளைக்கு ஒரு ஏமாற்றத்துல நம்ம கடந்து போயிட்டோம், ஒரு ஏமாற்றத்துல கடந்து போயிட்டோம், நம்ம இருதயம் என்ன செய்யுங்க? அந்த ஏமாற்றத்தில் கடந்து போன நிமித்தம் பாதிக்கப்படுற பாருங்க, அதுதான் வாதை. அங்க ஒரு வேதனை வருகிற பாருங்க, அதுதான் வாதை. அல்லேலூயா. அறிந்து கொள்ள வேண்டும். அது வியாதியாக இருக்கலாம், பாடுகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது வாதை ஆரம்பிக்கப்பட்டது முதல்ல. அல்லேலூயா. கர்த்தர் கோபம் கொண்டார், வாதை ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப வாதை நிறுத்தப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அந்த வாதை நிறுத்தப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் வாதையை நிறுத்துகிறேன் சொல்லிவிட்டார். வாதை நிறுத்தப்பட்டது என்று வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார். அப்படியானால் நாம் என்ன செய்வது நிறுத்தப்படுவதற்கு? வாசிப்போம். என் நாகரம் 16வது அதிகாரம் 46வது வசனம். மோசே ஆரோனை நோக்கி, நீ தூபகலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அதில் போட்டு அதில் மேல் தூப வர்க்கம் விட்டு சீக்கிரமாய் சபையிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சன்னதியில் இருந்து என்னங்க? அது ஆரோனுக்கு கூட தெரியல, பேசுற ஜனத்துக்கு தெரியல. ஆனா யாருக்கு தெரியுதுங்க? சொல்லுங்க. மோசேக்கு தெரிகிறது. கர்த்தருடைய சன்னதியில் இருந்து கடும் கோபம் புறப்பட்டது. அல்லேலூயா. நான் ஆண்டவர் என்னமோ வார்த்தை கொடுப்பாரு நினைச்சா அவர்கிட்ட கூட்டம். நான் அப்பதான் யோசிச்சேன், போன வாரம் என்ன மெசேஜ் முடிச்சோம்? என்ன மெசேஜ் முடிச்சது? கடைசி என்ன சாப்டர் பேசணும்? இந்த சாப்டர் தான் பேசணும். அதுல இருந்து வாக்குத்தத்தம் பாருங்க. அல்லேலூயா. ஒருவேளை அது நிமித்தம் ஒரு வாதை வந்திருந்தால் அது நிறுத்தப்பட்டு விட்டது. அல்லேலூயா. அதற்கு அடுத்து நீ பேசலாம். இங்கு மோசேக்கு தெரிகிறது
உடனே இதை செய். தூப கலசத்தை ஆயத்தப்படுத்து, பலிபீடத்திற்கு அக்கினியால் தூபத்தை நிரப்பு, தூப வர்க்கத்தை போடு. அவங்களுக்கு போய் தேசி தூபம் காட்டு. அல்லேலூயா. அப்ப நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? முதலாவது தேவன் சொல்லுகிறார், பலிபீடம் என்பது நான். அல்லேலூயா. பலிபீடம் என்பது நம்மை குறிக்கிறது. அல்லேலூயா. தூப கலசம் என்பது வாயை குறிக்கிறது. நல்லா எழுதிக்கீங்க, நோட் பண்ணிக்கீங்க. எல்லா வாலிப பிள்ளைகளும் வர ஞாயிற்றுக்கிழமை நோட் புக் கூட பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். எல்லா வாலிப பிள்ளைகளும் கையில ஒரு நோட் புக்கோட பேனாவோட வரணும். அடுத்த வாரம் பேனா நோட் புக் இல்லாம வந்துச்சுன்னா அப்படியே வண்டி கொடுத்தாங்க போய் எடுத்து வாங்க. பாக்குறோம். அல்லேலூயா. நாங்க ரொம்ப மெமரி சோதனை, மெமரி பத்தி தெரியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அதை எழுதி வைங்க. அதை எழுதி பிராக்டிஸ் பாருங்க. அது வீட்டை போய் தியானிச்சு பாருங்க. கர்த்தர் பேசுவார். ஆமென். அல்லேலூயா. எங்க பாஸ்டர் ஸ்கூல் புக் காலேஜ் புக் படிக்கிறதுக்கே டைம் இல்ல, இதை வேலையா, இதை முதல்ல படிச்சுப்பாரு. ஆமென். அதுக்கு பிறகு அதை படிச்சு குடிப்பாரு. ஆமென். சரி போங்க. அப்ப பலிபீடம் என்பது நம்மை குறிக்கிறது. தூப கலசம் என்பது வாயை குறிக்கிறது. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய வாயை நிறுத்தப்பட வேண்டுமானால் நீ தூப கலசத்தை எடுக்க வேண்டும். தூப கலசத்தை உபயோகப்படுத்த வேண்டும். இன்றைக்கு வாயை நிறுத்தப்படுவதற்கு அநேகர் தூப கலசத்தை உபயோகப்படுத்துவதில்லை. வாயை பேசுவதற்கு உபயோகப்படுத்துகிறாய், தூஷிப்பதற்கு உபயோகப்படுத்துகிறாய், தேவையில்லாத முறுமுறுப்புக்கு உபயோகப்படுத்துகிறாய். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஓசியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 8வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் வாயிலே எக்காலத்தை வை. ஆமென். அல்லேலூயா. எக்காலம் என்றால் துதி. ஆமென். அப்ப இந்த வாயாக தூப கலசத்திலே என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்கள் வாயிலே துதியின் சத்தம் இருக்க வேண்டும். ஆமென். சங்கீத புத்தகம் 81ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய்க்கிற நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்ன? இந்த தூப கலசமாகிய வாயை நாம் என்ன செய்யணும்? துதியின் சத்தத்தினால் நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. துதி எடுத்தால் முறுமுறுத்தால் என்னங்க சொல்லுங்களேன்? யார் வருவா? யார் வருவா? சாத்தான். அப்ப துதியின் சத்தம், அல்லேலூயா, அல்லேலூயா, அது ஏறெடுக்கப்பட வேண்டும். துதியின் சத்தம் அலங்கத்தை அதிர பண்ணும். ஆமென். எங்க கத்தி இன்று ரத்தம் என்று ஒரு யுத்தம் நடந்தது. சோதரம் ஒரு கோட்டைய கத்தியின்றி ரத்தமின்றி மேற்கொண்டார். எதுங்க? எரிகோவின் அலங்கத்தை அது இடிந்து விடுவதற்கு கத்தி இல்ல, எந்த ஒரு காரியம் இல்ல, அழகா எக்காலத்தை ஊதினார்கள். அதுதான் தோத்திர பலி ஏறெடுத்தாங்க. 7 நாள் சுத்தி வந்தாங்க. அதுக்கடுத்து 7ஆம் நாள் 7 தடவை சுத்தி வந்தாங்க. முடியும் பொழுது அலங்கம் இடிந்து விட ஆரம்பித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அறிந்து கொண்டே ஜனமே, இன்றைக்கு வாதை நிறுத்தப்பட வேண்டுமானால் உன் துதியின் சத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். காலையில எழுந்து துதி. காலை எழுந்து செய்றீங்க எல்லாருமே. காலை எழுந்து என்ன பண்றோம்?
எங்க எழும்புறது? அறிந்துக்கள் தேவச்சனமே, காலை இருந்து ஜெயிக்காதீங்க. சோத்திரம். என்னப்பா சொல்லி சொல்றீங்க? நல்ல கர்த்தரை துதிங்க, நல்லா பிரைஸ் பண்ணுங்க, அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நல்லா துதியுங்க. எந்த அளவுக்கு துதிக்க முடியுமோ துதிங்க. ரொம்ப நேரம் நல்லா துதி சத்தத்தை ஏறெடுப்போம். அல்லேலூயா. கடைசியா ஜெபிப்போம். ஆமென். அல்லேலூயா. நல்லா துதிக்கணும். காலையில நல்லா தேவனை மகிமைப்படுத்தணும். அந்த நேரத்தில் நல்லா தூக்கம் இருக்கும். டைமை பார்த்துட்டு படுப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் எழுந்துக்கணும். அப்புறமா பார்த்தா மணி 7:45. அச்சோ இருந்து அவசரமா வேலைக்கு போடுவோம், அவசரமா காலேஜ் போடுவோம். அறிந்துக்க தேவப்பிள்ளையே, உன் துதியின் சப்தத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்றேன். இப்ப காலையில் 8 மணிக்கு எழுந்துக்கிறீங்க. காலையில் 8 மணிக்கு எழுந்துக்கிறீங்க. ஏன்னா 12 மணிக்கு எழுந்துக்கிறவங்க இருக்கிறாங்க. சோதரம். ஆனா நான் சொல்றது 8 மணிக்கு ஒரு 7 மணிக்கு எழுந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப எழுந்துட்டு 7 மணிக்கு எழுந்துக்கிறீங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் திங்க் பண்ணீங்க. எத்தனை மணி நேரம்? ஒரு 7 மணில இருந்து நைட் 10 மணிக்கு 11 மணிக்கு பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. எவ்வளவு மணி நேரம்? இந்த வாய் எவ்வளவு வார்த்தை பேசியிருக்கு யோசிச்சு பாருங்க. எத்தனை எழுத்துக்களை உச்சரித்திருக்கும், எத்தனை வார்த்தைகளை பேசி இருக்கும். கரெக்டா? சும்மா இல்ல, எவ்வளவு வார்த்தை பேசுது. கோபத்துல பேசுது, ஆத்திரத்துல பேசுது, போராதையில பேசுது, பசியில பேசுது, அகங்காரத்துல பேசுது, சந்தோஷத்துல பேசுது, வெறுப்புல பேசுது, வெறுமையில பேசுது. எவ்வளவு வார்த்தைகளை கொட்டுறோம். காலையில நைட் வரைக்கும் யோசிச்சு பாருங்க. அதுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் எந்த அளவுக்கு மகிமைப்படுத்துற வார்த்தைகளை பேசி இருக்கிறார். கர்த்தர் எந்த அளவுக்கு துதிச்சிருக்கிற அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலே புரிஞ்சிடும் எந்த அளவுக்கு நம்ம மோசமா இருக்கிறோம். அல்லேலூயா. எந்த அளவுக்கு மோசமா இருக்கிறோம். அப்ப அறிந்துக்கொள் தேவப்பிள்ளையே, ஒரு துதியின் சத்தம் அதை ஏறெடுத்தாக வேண்டும். துதி எடுத்தால் ஜெயத்தை காண முடியும். ஆமென். அல்லேலூயா. ஒரு ராஜா யுத்தத்துல அவங்க துதிக்கிறதா கர்த்தர் சொன்னார். அவங்க துதித்து பாட ஆரம்பித்தார்கள். அவர்தான் வந்து ஒருத்தர் என்ன அங்க எதிரிக்கலாம், ஒருத்தத்தை வெட்டிக்கிறான், ஒருத்தத்தை சூழ்நிலை மாறுது. துதிக்க ஆரம்பிச்சுன்னா பிசாசுக்குள்ள சண்டை முடியும். அல்லேலூயா. உனக்கு எதிரியாய் வருகிறவன் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, அவனுக்குள்ள எப்படி போதி போயிடுவான். அல்லேலூயா. மற்றவங்க பார்த்து சொல்லணும், இந்த குடும்பம், இந்த வீடு, இந்த நம்பர்ல இருக்கிறவங்க அங்க துதியின் சத்தம் இருக்கும். அல்லேலூயா. காலையில அந்த வீட்டுல துதியின் சத்தம் இருக்குங்க. அதுக்கு அடுத்து பகல சண்டையின் சத்தம் இருக்கும். அப்படி சொல்லக்கூடாது. எந்த நேரமும் அந்த வீடு தேவனுடைய வீடு, கர்த்தருடைய பிள்ளை இருக்கிற வீடுங்க. அந்த வீட்டுல போன அனாவசியமான காரியங்கள் இருக்காது. தேவனை மகிமைப்படுத்துகிற, தேவனை துதிக்கிற சத்தம் மாத்திரமே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சத்தம். ஒரு பிரதிஷ்டை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பிரதிஷ்டை தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என் வாயிலே கர்த்தரை புகழுவேன், வேறு யாரையும் புகழ மாட்டேன். அல்லேலூயா. நான் எந்த மனுஷனை புகழ்ந்து பேச மாட்டேன், கர்த்தரை மட்டுமே புகழுவேன். ஒரு பிரதிஷ்டை எடுங்க. அந்த பிரதிஷ்டை ஜீவியத்தில் இருங்க. கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். ஆமென். ஒரு வாதை நிறுத்தப்படும். ஆமென். இரண்டாவது எப்பொழுது வாதை நிறுத்தப்படும்? என்னாகமம் 16வது அதிகாரம் 46 வசனம். பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியினால், பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அது சத்தமா சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. எதை போட்டுங்க? பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு, பலிபீடத்தில் இருக்கிற
இந்த வாதை நிறுத்தப்படவில்லை. அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் குறை பேச மாட்டாங்க. அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா முழுவதும் இருக்காதுங்க. அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்யுமானால் ஆவியானவர் பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார். அப்படியானால் உனக்குள்ளே சரியான அக்கினி இல்லை, சரியான அபிஷேகம் இல்லை. ஆகவே தான் நீ குறை பேசிக் கொண்டிருக்கிறாய், தேவையில்லாத பேசிக் கொண்டிருக்கிறாய், ஊழியக்கார விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறாய். என்ன சதி செய்யலாம், என்ன திட்டம் போடலாம், யாரை விழ வைக்கலாம் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஜனமே, நீ யாராக இருந்தாலும் சரி, நான் கர்த்தருடைய ஊழியக்காரனை தீர்க்கதரிசியாய் சொல்லுகிறேன், உனக்குள் சரியான அபிஷேகம் நிலைத்திருக்குமானால் நீ குறை பேச மாட்டாய். எந்த தேவ பிள்ளைக்கு விரோதமாக, எந்த தேவ மனிதனுக்கு விரோதமாக, எந்த சபைக்கு விரோதமாக நீ குறை பேச மாட்டாய். அப்படி குறை பேசுகிறாயா, உன் அபிஷேகத்தை பரிசோதிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த ஆவியார் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். ஆவியார் அக்கினியாய் வாசம் பண்ண வேண்டும். பேசி பேசி உடல் இல்லாம ஆயிடுவாங்க தெரியுமா? பேசி பேசி இதை ஆவிக்குரிய பதத்தில் எப்படி சொல்லுவோம்னா, இந்த இஞ்சி சீஸ் ஆயிடும். சில நேரத்தில் வண்டி ஓடிட்டே இருக்கும், திடீர்னு சீஸ் ஆகிடும். அது போல இவங்க ஆவியில இவங்க ஆவி வேறுபட்டு இருக்கிறது. இந்த குறை பேசி அப்படியே வாழ்க்கை ஓடி இருக்கும். இங்க இருக்குது அங்க, அங்க இருக்குது அங்க இருக்குது அங்க, அதை போட்டுட்டே இருப்பாங்க. இப்படியே லைஃப் ஓடிட்டு இருக்கும். ஒரு நாள் சீஸ் ஆகிடும். அல்லேலூயா. அது ஒரு ஆவி மறைத்து போனது. தேவ ஆவியாக இருந்தால் அது உனக்குள்ளே உயிர் தர ஆரம்பிக்கும், உன்னை உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கும். என்னப்பா சார் வாக்கு தந்த கூட விட்டு நல்லா திட்டுறீங்களே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மேடம் எனக்கு ஆசீர்வாத மெசேஜ் எடுத்து பழக்கம் இல்லை. அல்லேலூயா. நீங்க இப்படிதான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் உன்னை நிரப்புவாரானால் சபையில பார்க்கிறது அப்படி நடக்கிறது பயங்கரமா இருக்கும். அது துடிக்கிறது பயங்கரமா இருக்கும். அப்பவும் அவங்க பேசுறத பார்க்கணுமே. நீங்க பரிசுத்தாவி வீட்டுக்கு போனா அது வேற ஆவி. அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க, நான் ஆண்டவருக்கு ஜோமெண்ட் வந்திருக்கேன், சண்டை போடுது. ஜோமெண்ட் வந்திருக்கிறாங்க. யார் தெரியுமா? ஊழியக்காரருடைய மனைவி சொல்றது. அல்லேலூயா. நானும் உட்கார்ந்து இருக்கேன். எப்படி இருப்பாரு? எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து எம்மாவுஸ் சீஷர்களோடு கூட நடந்து வருகிறார். அவர்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். அவங்க இயேசு போன பிறகு அவங்க சொல்றாங்க, அவர் வசனத்தை விவரித்து காட்டும் பொழுது நம்முடைய இருதயம் அவ எப்படி இருக்கிறாங்க? அவங்க பயம் சூழ்ந்து கொண்டபடியினாலே ஆவி அணைந்து போனது. அல்லேலூயா. 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 இது நிறைய பேர் கேட்பாங்க, பாஸ்டர் நீங்க எல்லாத்துக்கும் பயப்படாம எல்லாத்துக்கும் தைரியமா நீங்க பயப்படாம இருக்கீங்க, பயப்படாம பேசுறீங்க. அல்லேலூயா. எனக்குள் இருக்கிறவர் அல்லேலூயா சாதாரணமானவர் அல்ல. ஆமென். அவர் இன்னார் என்பதை அறிந்து கொண்டால் அவருக்கு மட்டும்தான் பயப்படும். ஆமென். அல்லேலூயா. அப்ப சரியான அபிஷேகம் உனக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும். சரியான அக்கி உனக்குள்ளே கொடுத்து விட்டு எரிய வேண்டும். உன் உள்ளத்திலே பலிபீடத்திலே அக்கி எரியணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப இருதயத்தில் இருந்தால்
பரிசுத்த ஆவியாவுடைய அபிஷேகத்தினால அக்கினியில நிரப்பணும். ஆமென். ஜோர் அடிச்சா என்ன வச்சு பார்ப்பாங்க? ஜோரா எவ்வளவு இருக்குன்னு டெலஸ்கோப்பா அது ஆக்கில் பார்க்குது. அப்புறமா என்ன தெர்மாமீட்டர் வைப்பாங்க. குழந்தைக்கு ஸ்ட்ரிப் வந்துச்சு, அதை வச்சு பார்ப்பாங்க. நமக்கு என்ன செய்வாங்க? நாக்கு கீழே தெர்மாமீட்டர் வச்சுருவாங்க, வச்சு பார்ப்பாங்க. அதில் பார்ப்பாங்க இவ்வளோ சூடு இருக்கு, அது சொல்லும். அப்படியா சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அதே போல நமக்குள்ளே எந்த அளவுக்கு அபிஷேகம் இருக்கு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒருவர் இடத்தில் பேசும் பொழுதே அவர்கள் அபிஷேகத்தின் அளவை அறிந்து கொள்ள முடியும். ஒருவரை தொடும் பொழுதே அவர்கள் மீது எந்த அளவுக்கு அபிஷேகம் இருப்பது என்று அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அவருக்கு அanointing கொதிக்குதா, எந்த அளவுக்கு இருக்குது, அந்த அபிஷேகம் எழுப்புதா இருக்குதா, அந்த அபிஷேகம் எதை சாதிக்க துடிக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொள்ள சொன்னது அப்ப என்ன? சரியான அபிஷேகம் வேணும். அல்லேலூயா. அந்த மக்கள் எல்லாம் வந்தாதான் நிரம்பும். அல்லேலூயா. வீட்டில் கர்த்தர் இறங்குவார். வீட்டில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பு, வல்லமையில் நிரம்பு, ஜெபத்தில் நிரம்பு, காலையில் எழுந்து நிரம்பு, எல்லா புதிய சத்தத்தோட அபிஷேகத்தில் அதிக பாஷை பேசு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த வேலை செய்து கொண்டாலும் ஆவியை நிரப்பிக் கொண்டு என்ன வேலையும் செய். காக்கிரி மூக்கில் கத்தி இருக்கிறத விட என்ன செய்வாங்க? ஷபல பஹ்தர் பகபர அப்படி நிரம்பிட்டு பாத்திரத்தை தொடரும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி அபிஷேகத்தில் நிரப்ப வேண்டும் இந்த இருதயத்தை. அப்பொழுது கர்த்தர் வாதையை நிறுத்துவார். ஆமென். எண்ணாகமம் 16வது அதிகாரம் 47வது வசனம் மூன்றாவதாக மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவிலே ஓடினார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சபையின் நடுவிலே ஓடினார். சபையின் நடுவிலே ஓடினார். ஐயா, இந்த வேதம் சொல்லுகிறது, உன் வாதை நிறுத்தப்பட வேண்டும் என்றால் சபையிலே ஐக்கியமாயிரு. ஆமென். சபை ஆராதனை தவறாமல் பங்கு கொள். அல்லேலூயா. சபை ஒழுங்கிலே பங்கு கொள். சபை நடத்துகிற ஒவ்வொரு காரியங்களிலே பங்கு கொள். இன்னைக்கு இந்த வார்த்தையை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறது எத்தனை பேர் பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் வரல பாருங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ சகோதரனே, அறிந்து கொள். கேட்டா எனக்கு உடம்பு சரியில்லைங்க, அதனால தான் ஹீலிங் சர்வீஸ் போட்டிருக்கேன். அல்லேலூயா. டாக்டர்னா பணம் கொடுத்து போய் ஊசி போட்டு வருவாங்க, பணம் கொடுத்து போய் மெடிசன் வாங்கி சாப்பிடுவாங்க. இலவசமாய் கர்த்தர் செய்ததா? அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க பிடிக்குவசம் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்படியாக ஒளிப்பாடு சொன்னீங்க, ஒரு பெயின் வருது, இங்க இருந்து இங்க உருளைய நகர்ற போல, இங்க இருந்து உருளைய நகர்ந்து போல நீங்க தெளிவா சொன்னீங்க. நீங்க என்னைக்கு சொன்னீங்களோ அன்னையிலிருந்து தேவ சுகத்தை கொடுத்திருக்கிறார். என் மனைவிக்கு இடுப்புல ஒரு கட்டி இருந்தது, பின்புறத்தை இடுப்புல ஒரு கட்டி இருந்தது. அது அப்படியே பெருசா கை வைத்த பார்த்தா பெருசா குட்டையே தெரியும் பாஸ்டர். நீங்க அப்படியே ஓப்பனா சொன்னீங்க, கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. 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 இந்த கருமையான தேவ பிள்ளையே, நாங்க ஒரு குறிப்பிட்ட மீட்டிங் போடுறோம், ஹீலிங் சர்வீஸ் போறோம், சும்மா கிடையாது. ப்ராமிஸ் மீட்டிங் ஹீலிங் சர்வீஸ் போடுறேன், தேவன் போல சொல்லும்படி போடுறேன். அல்லேலூயா. இது சுகமளிக்கிற ஆராதனையை நடத்தணும், அப்படி நடத்தணும். ஆமென். வாக்குத்தத்தங்கள் சுகமளிக்கிற ஆராதனையை நடத்தும். ஆமென். அப்ப சுகத்தை கொடுக்கிறவர் யாருங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் காட். அப்ப சபைக்கு நடுவிலே ஓடு என்றால் சபையிலே ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்.
நம்ம ஐக்கியம் எங்க இருக்கு தெரியுமா? சொல்லுங்க, எங்க இருக்கு சொல்லுங்க. நமக்கு தேவையான இடத்துல தான் ஐக்கியம் இருக்கு. நம்ம சபைக்கு வந்திருக்கிற புதிய விசுவாசத்துல இருந்து எத்தனை பேர் பேசாம இருக்கு? நான் யாரும் சொல்லுவேன், யார் யார் பேசல? என்னால திட்டமா சொல்ல முடியும். என் கண்ணு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணியிருந்தாரு. அறிந்து கொள்ள வேண்டும் தேவப்பிள்ளையே, சபையிலே ஒரு ஐக்கியம், ஊழியத்திலே ஒரு ஐக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழிய காரணத்தில் ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. இந்த ஐக்கியத்தை தான் சாத்தான் உடைப்பான். ஒரு தெரியுமா, தேவ கோபம் நம்ம மேல இருந்து வாதை நிறுத்தப்படணும்னா, ஒருவேளை சில காரியங்களுக்கு மன்னிப்பை கர்த்தர் எப்படி கொடுப்பார் தெரியுமா? உன்னை சபையில வைத்து சில வேலைகளை செய்ய வைப்பார். அல்லேலூயா. சபையில வைத்து உன்னை பெருக்க வைப்பார். சபையில வைத்து ஒரு சில வேலைகளை செய்ய வைப்பார். அப்படி நாம வேலைகளை செய்யும் பொழுது, ஊழியக்காரர்கள் சில வேலைகளை செய்யும் பொழுது, அது நிமித்தம் நம்முடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்படும். அது நிமித்தம் சாபங்கள் முறிக்கப்படும். அது நிமித்தம் வாதை நிறுத்தப்படும். அல்லேலூயா. நாம என்ன சொல்றோம்? இந்த வேலை நான் செய்ய மாட்டேன், ரெண்டு வேலை கொடுத்தாதான் செய்வேன். எத்தனை பேர் சபை முடிச்சு போறீங்க? சபை முடிச்சு பெருக்கிறீங்களா? சபை முடிந்து பெருக்கிறோமா? சபை விட்டு போறோம். அறிந்து கொள், ஊழியத்தை செய்ய. ஊழியத்தை இறங்கி செய். ஊழியம் செய்வதில் ஒரு ஐக்கியம், ஊழிய காரணத்தில் ஒரு ஐக்கியம் வேண்டும். நான் என்ன பண்ண தெரியுமா? ஊழியக்காரருக்கு முகம் ஞாபகம் இருக்கணும். ஆமென். ஊழியக்காரருக்கு என் முகம் ஞாபகம் இருந்துட்டே இருக்கணும். அதுக்காகவே என்ன செய்வாங்க? போன் போடுவேன். அல்லேலூயா. சில ஊழியக்காரத்தை போன் போட்டு தெரியப்படுத்துவேன். சில காரியம் போட்டு பேசுவேன். இந்த காரியம் என்ன பேச தெரிஞ்சுப்பேன். அப்போ அவங்க செடிக்கு என்ன செய்வாங்க? நம்ம பேர் உடனே ஞாபகம் வரும். அதற்கு நான் அவர்களோடு ஐக்கியத்தை உண்டாக்கிக் கொள்வேன். அவங்க என்ன வேலைட்டாலும் செய்வாங்க. அல்லேலூயா. என்ன வேலைட்டாலும் செய்வேன். நம்ம ஆளுங்களுக்கு என்ன வேலை விட்டு பாருங்க. சபையை சுத்தம் செய்யா, உன் இருதய சுத்தமாகும். அல்லேலூயா. தெரிஞ்சுக்க. அது அறகுறையா விட்டு சுத்தம் செய்யறதுல உன் வாழ்க்கை அறகுறை. தெரிஞ்சுக்க. அல்லேலூயா. நான் எந்த அளவுக்கு அழகுபடுத்த வேண்டும் சபையை? நான் இருந்த ஒரு சபையில எவ்வளவு அழகுபடுத்துற சபையை கிளாக்ல ஒரு வாட்டர் வாங்கி மாட்டுறேன். எவ்வளவு அழகுபடுத்துற ஒவ்வொரு காரியமே பலிபடுவோம். ஒவ்வொரு காரியம் ஒழுங்குபடுத்துறேன். கர்த்தர் ஏன் வாழ்க்கை அழகுபடுத்தினார். அல்லேலூயா. நாம அவருடைய ஊழியத்தை சபையை அழகுபடுத்த தீர்மானித்தால் அவர் நம்மை அழகுபடுத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஊழியத்தை செய்யறது ஐக்கியம். ஊழியத்தை ஐக்கியம். விட்ட உடனே நம்ம ஓடுறது இருக்கக்கூடாது. 1 2 3 எங்க அவங்க போயிட்டாங்க. நான் எத்தனை கேட்டது எங்க அவங்க போயிட்டாங்க. போன வாரம் கேட்கிறேன், எங்க அவங்க போயிட்டாங்க. யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார்.
ஆமென். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஐயோ ஆலயத்தை விட்டு கடைசியா நான் தான் போகணும்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானம் இல்ல, பாஸ்டர் தான் கடைசியா போட்டோம். அவர் கூட்டிகிட்டு அவர் போட்டோம். 10 மணிக்கு முடிச்சிரு, 10:10:30 முடிச்சிருக்கோம். உங்களுக்கு பசிக்குது இல்லை, அப்ப எனக்கும் பசிக்கல. நாங்க வீட்டுக்கு போயிட்டு அதை கணக்கு சமைச்சு அதை பிறகு சாப்பிட்டோம். இப்படி கிட்டத்தட்ட எங்களுக்கு மணி கிட்டத்தட்ட 3 மணிக்கு 4 மணிக்கு. ஆனா ஏன் வீடு இருக்கும், பக்கத்திலே வீடு இருக்கும். டபிக்கு நீங்க வந்துட்டு டபிக்கு வந்து அப்படின்னு கண்டுபிடித்துக்குள்ள போயிடுவாங்க. அப்படி கண்டுபிடித்துக்குள்ள அல்லேலூயா. சபை ஐக்கியத்துல உறுதியா இருக்கணும். ஊழியக்காரர் ஐக்கியத்துல உறுதியா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளுக்கு கொஞ்சம் தள்ளி போற மாதிரி நானே பேசுவேன் சில இடத்துல. என்னம்மா எங்கம்மா போயிருக்கீங்க, எங்க வந்துருக்கீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா, நானே பேசுவேன். தெரியும் போறாங்க, எனக்கு தெரியும். பக்கத்திலே இருக்கு ஊழியக்காரர் நினைவிலே இருக்கலாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சபையிலே ஐக்கியம் இருந்தால் வாதை நிறுத்தப்படும். ஊழியத்தில் ஒரு ஐக்கியம் இருந்தால், ஊழியத்தை செய்தால் வாதை நிறுத்தப்படும். ஊழிய காலத்தில் ஒரு ஐக்கியம் இருந்தால் அவங்க நமக்காக ஜெபிப்பாங்க, வாதை நிறுத்தப்படும். அல்லேலூயா. கடைசியாக என்னாகமம் 16வது அதிகாரம் 18வது வசனம். அது 4:18. அப்படியே அவரவர் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு நின்றார்கள். இது வேதம் சொல்லுகிறது. இது எதை குறிக்கிறது என்றால், இது முன்பதாக நடைபெற்றதான பூமி 2ஆய் பிரிந்து பாருங்க. அந்த சம்பவத்தை கர்த்தர் குறிப்பிடுகிறார். இவர்கள் திறப்பிலே வந்து நிற்கிறார்கள். அல்லேலூயா. என்ன செய்யணும்? திறப்பிலே அழிந்து போகக்கூடாது. இப்ப எதற்கு 6 ஓடினால் தூபகாசை எடுத்துக்கொண்டு வாதை நிறுத்தப்பட வேண்டும். அப்போ அந்த வாதையை செத்தவங்க மாற்றும். முதலாவது செத்தவங்க கணக்கில் பூமி 2ஆயிரம் பிறகு கணக்கு கிடையாது. இந்த வாதையை செத்தவங்க மாத்திரம் 14,700 பேர். 49வது வாசிக்கிறேன். எத்தனை பேருங்க? 14,700 பேர். அது முன்னாடி நடந்த சூழ்நிலையை வேண்டும் செத்தவங்களை விட இந்த மாதிரி செத்தவங்க 14,700 பேர். இவர்கள் சாகக்கூடாது என்று தான் போய் நிற்கிறான். அல்லேலூயா. அப்ப தேவன் நடத்தி கொண்டு வந்த 6 லட்சம் புருஷர்கள 14,700 பேர் என்ன ஆயிடுச்சுங்க? செத்து போயிட்டான். அல்லேலூயா. அப்போ அவர்களுக்கு திறப்பில் நிற்கணும். தேவன் அவர்களை தான் தேடுகிறார். சங்கீதம் 106வது சங்கீதம் 23வது வசனம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலிலே நின்றார். ஆமென். உக்கிரத்தை ஆற்றும்படியாக ஒரு மோசே திறப்பின் வாசலிலே நிற்கிறார். அல்லேலூயா. எசேக்கியேல் 22:30
தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் திறப்பின் வாசலிலே நிற்கிற பிள்ளைகளை தேடுகிறார். நீ திறப்பிலே நிற்கிற பிள்ளையாக, ஒரு ஜனமாக, ஒரு தேவ பிள்ளையாய் இருப்பையானால் வாதை நிறுத்தப்படும். ஆமென். ஹalleluya. அழிவந்திரக்கூடாது ஆண்டவரே, நாசம் வந்துடக்கூடாது ஆண்டவரே, ஐயா அவர்கள் மேல எந்த ஒரு பழி வந்துடக்கூடாது ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்றைய வரைக்கும் எனக்கு விரோதமாய் யாராவது எழுதி நடந்தால் கூட அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya. ஏன் தெரியுமா? அழிவு வந்துவிடக்கூடாது, நாசம் வந்துவிடக்கூடாது. ஹalleluya. ஜெபிக்கிறேன், அப்படி நம்ம ஜெபிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. மோசேயுடைய குணம் அதுதான். ஹalleluya. கர்த்தருடைய கடும் கோபம் புறப்பட்டது, ஆறுல துரிதப்படுத்த சீக்கிரம் சபையா நடுவே ஓடு, தூக்கு கட்டளை வைத்து, அவ்வளவுதான். ஹalleluya. அவன் நின்று செயல்படுகிறான். பாதை நிறுத்தப்பட்டது. அந்த ஒரு பாதையில இறந்தவங்க எத்தனை பேருங்க? 14,700 பேர். யோசிச்சு பாருங்களேன். ஹalleluya. எவ்வளவோ ஜனம் குவியல் குவியலாம். கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கும் பொழுது, தேசத்தை குறித்து வெளிப்பாடுகளை கொடுக்கும் பொழுது, கர்த்தர் கடந்த நாட்கள் ஒரு வெளிப்பாட்டை சபையில கொடுத்தார். ஒரு தேவதூதனை பார்க்கிறேன், அவன் மலை மீது நிற்கிறான், சமுத்திரத்தில் நிற்கிறான், வாகனங்களில் நிற்கிறான், சில இடங்கள் போய் நிற்கிறான். அவன் நிற்கிற இடமெல்லாம் மரணத்தின் ஓடல்கள். ஹalleluya. அந்த தூதனுக்கு பேர் மரணம். ஹalleluya. இப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனை அழிவுகள். பேப்பரை திறந்தாலே என்னங்க, நியூஸ்ல பார்த்தாலே என்னங்க, நாசம் அழிவு. ரீசெண்டா 41 பேர். ஹalleluya. நேற்று 9 பேர். எங்கங்க? 800ல 9 பேர். ஹalleluya. அப்ப அறிந்து கொள்ளணும், திறப்பில் இருக்கிற பிள்ளைகளாய் நமக்கு வார்த்தைகள் வரும் பொழுது ஆண்டவரே திறப்பில் இருக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. திறப்பின் வாசலில் கதற வேண்டும், அழிந்து போகிற ஜனங்களுக்காய் கதற வேண்டும். அப்படி கதறினால், அப்படி ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் செய்கிறார், வாதை நிறுத்தப்பட்டது. ஹalleluya. ஹalleluya. இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன? வாதை நிறுத்தப்பட்டது. உனக்கு விரோதமான எந்த வாதை எழுந்து இருக்கலாம், எந்த விதமான சூழ்நிலையிலே உன் இருதயத்தை வாதை ஆட்கொண்டிருக்கலாம், அந்த வாதை நிறுத்தப்பட்டது. ஆமென். ஹalleluya. எகிப்திலே 10 வாதை கடந்து வந்தது. ஹalleluya. அதற்கு பிறகு அந்த வாதை நிறுத்தப்பட்டது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அறிந்து கொள்ள வேண்டும், அந்த 10 வாதையை நிறுத்தினவர் உன் குலக்குள்ளே உன் வாழ்க்கையில வாதையை நிறுத்தி ஜெயத்தை கட்டிடுவாராக. ஹalleluya. ஹalleluya. இந்த வார்த்தைகளை உங்களை ஆசீர்வதிப்பாராக. யார் ஒருவர் முன்பதாய் கடந்து வந்து ஒரு பாடலை பாடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாடலை பாடு.